ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது காயல்பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி சாப்பாடு, கல்யாண விருந்து சாப்பாடு. இப்படி தாங்க வைப்பாங்க. தாளத்தில் ஒரு ஆண்களாக இருந்தால் 2 பேரும், பெண்களாக இருந்தால் 3 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். இது நைட் சாப்பாடுன்றதுனால குடும்பத்தில் உள்ள நெருங்கின உறவினர்கள் மட்டும் அழைச்சி சாப்பாடு வைப்பாங்க. நம்ம செகண்டில் ஃபஸ்ட்டு சோறு, அதோட கறி 2 சீட்டி வைப்பாங்க, கத்திரிக்காய் பருப்பு 1 சிட்டி, ரசம் தேவைக்கு வாங்கிப்பாங்க. இப்போ வாங்க எங்களோட சேர்ந்து கலரி கறி சாப்பாடு எப்படி செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் கறி ஆக்கிறதா இருந்தாலும் மெயினாக நாங்கள் பயன்படுத்தக்கூடியது தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் பயன்படுத்துகிறது. இப்போது கல்யாணம் வீட்டு சாப்பாடு, அது மெயினாக பாய் வீட்டு கல்யாணம் அப்படின்னாலே பிரியாணி தான் சொல்லுவாங்க. ஆனால் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கலரி கறி சாப்பாடு தான் ரொம்ப ஃபேமஸ். கலரி கறி சாப்பாடு எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம 40 பேருக்கு தேவையான அளவோடு கொடுத்துருக்கோம். ஸோ லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள். இதில் நம்ம தேவைக்கு 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே ஆக்கினா தான் அந்த ஒரிஜினல் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து எண்ணெயும் நெய்யும் இந்த சட்டியில் ஊற்றிட்டுருக்காங்க. இப்போ 2 சட்டிக்கான வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால 2மே அட் அ டைமில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நெய்யும் எண்ணெயும் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலையை போடுறாங்க. இஞ்சி பூண்டு விழுது, அதோட தயிர், கிராம்பு, பட்டை, ஏலக்காய் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மிக்ஸ் பண்ணி இது வாழைக்காய் நாங்கள் காயல்பட்டினம் கலரி கறியில் சேர்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சணும். அதோட கருவேப்பிலை நிறைய போட்டிருக்காங்க பாருங்கள், அதான் நல்ல வாசனை கொடுக்கக்கூடியது. இப்போ இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்காங்க. அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து ராவாக தான் போடுவாங்க. மிக்சியில் அரைச்சோ எதுவும் சேர்க்குறது இல்லை. அதை வந்து அதோட தயிரும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த தாளிப்பில் போடுறாங்க. இதுக்கு பேர் தான் தாளிப்பு அப்படின்னு சொல்லுவோம். தாளிப்பு நல்லா முருகிற டைமில் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இதோட மசாலா தூள், கறி மசாலா பவுடர், கலரி மசாலா அப்படின்னு தனியாக நாங்கள் வந்து கடைகளில் கிடைக்கும். ஆனால் வீட்டில் செய்யும்போது நம்ம மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள் இதுதான் சேர்ப்போம். வேறு எதுவும் கிடையாது. மிளகுத்தூள்லாம் இதில் சேர்த்திங்கன்னா கலர் வந்து மாறிடும். அதோட அளவை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏற்கனவே நம்ம காயல் சமையலில் நிறைய ரெசிபிஸ் கலரி கறி போட்டிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அதே மாதிரி தனி மிளகாய் தூள் தான் அந்த கலருக்கு நல்லா கொடுக்கக்கூடியது. சக்தி மசாலா தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எல்லா இடத்துலையுமே இந்த மசாலா தூள் தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எத்தனை சட்டிக்கு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்றத கை அளவில் தான் போடுறாங்க. கலரி கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து தக்காளி சேர்க்கறது கிடையாது. வெறும் வெங்காயம், தயிர் தான் புளிப்புக்கு. மாங்காய் ஒரு சின்ன துண்டு சேர்ப்பாங்க. ஒரு சட்டி ஃபுல்லாக நம்ம கறி ஆக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன மாங்காய், முழு மாங்காவை இதோட சேர்ப்பாங்க. அதுதான் லைட்டாக புளிப்புக்காக சுவை கொடுக்கக்கூடியது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தாளிப்பு கொஞ்சம் எடுத்து வைக்கிறோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பருப்புக்கும் ரசத்துக்கும் தேவையான அளவுக்கு எடுத்து வைக்கிறாங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்கும்போது அடுப்பை கைவிடாமல் கிண்டிகிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருக்காங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கறியை இதோட சேர்க்குறாங்க. கறியை சேர்க்கும்போது இந்த எண்ணெயிலேயே மசாலா வாசனையில் கொஞ்சம் மசாலாலாம் இல்லை, இஞ்சி பூண்டு விழுதோட கொஞ்சம் பெரட்டி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம், கருவேப்பிலை, மசாலா பொடிகள், அதாவது சீரகம், சோம்பு, தனியா பவுடர், தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதை தான் இவங்க சேர்த்துருக்காங்க. இது அளவு எல்லாமே கையளவு தான். ஸோ பச்சை மிளகாவும் இதில் சேர்க்குறது கிடையாது. எல்லாமே வந்து ஒவ்வொரு வீட்டு சமையலுக்கும் கலரி கறி சாப்பாடு மொத்தமாக சமைக்கும் போதும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் மாறுபடும். கலரி கறியை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு 2 கிலோவுக்கு மேலே செய்யும் போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 1/2 கிலோ 1/4 கிலோ அந்த அளவுக்குலாம் செய்யும்போது இந்த ஒரிஜினல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்காது. ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறாங்க. அதோட தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விடுறாங்க. ரொம்ப அதிக தண்ணி இதில் சேர்க்க மாட்டாங்க. இதை அடுப்பை அப்படி மூடி போட்டு அப்படியே குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கறி மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அவங்க விரவி விடுறது கிடையாது. அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணுறாங்க.
நல்ல கறி வேகிற வரைக்கும் அடுப்புலையே கிடக்குது. ஸோ ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நிக்காகலாம் முடிஞ்சிருச்சு. நான் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்போவும் இங்கே கறி வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது கறி வெந்துக்கிட்டு இருக்கு. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் மேவா சாமான்கள்லாம் விடுவாங்க. இவங்களே இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க, கலரிக்கறி சாப்பிடணும் அப்படின்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க கூப்பிட்டு இந்த ஒரு 5 கிலோவுக்கு கறி ஆக்கி கொடுங்க அப்படின்னா அவங்களே ஆக்கி வச்சுட்டு அதோட வாழைக்காய் சேர்க்க மாட்டாங்க. அவங்க வாழைக்காய் சேர்க்காமல் மற்ற வெறும் கறியை மட்டும் ஆக்கி சமைச்சு அதை கொடுத்துருவாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் சின்ன சின்ன தேவையான அளவுக்கு பாக்ஸ்லேயோ அல்லது ஃபாயில் கவர்லேயோ அவங்க போட்டுட்டு பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பேக் பண்ணி வெளிநாட்டுக்கு அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க அனுப்பி வைப்பாங்க. ஸோ இவங்கள்ட்டே ஆர்டர் கொடுத்தோம்னா அவங்க வீட்லேயே நமக்கு சமைச்சு கொடுப்பாங்க. எத்தனை கிலோலேருந்து செஞ்சு கொடுக்குறீங்க? மினிமம் அவங்க 5 கிலோ 6 கிலோ 7 கிலோ பிடிச்சி வளர்க்க போகிறாங்க. போட்டு போட்டு வச்சு எல்லாம் நெய்யை பண்ணி நெய் எண்ணெய் ஊற்றி ஜாஸ்தி வச்சு அப்படியே எல்லாம் ஆற வச்சு ஃப்ரிட்ஜரில் வச்சுருவாங்க. ஐஸ் பாக்ஸ் வச்சு. சரி சரி. அவங்க கொஞ்சம் அப்படியே ஓவனில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிறது. இப்போ வெளியூருக்கெல்லாம் நம்ம ஊர் கலரிக்கறி சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறதுனா செஞ்சு கொடுக்க போயில? நம்ம ஊர் ஆட்கள் மட்டும் கேட்குறாங்களா? வெளி ஆட்கள் கேட்குறோம். காயல்பட்டினம் சமையல்ன்றது பாருங்க, இந்த விட்ட உடனே எண்ணெய் தன்னால் விட்டிட்டு வருது. இந்த கலரிக்கு ஸ்பெஷலுக்கே இதுதான், இந்த கறியோட ஸ்பெஷலாக இந்த கலர் வர்றது தான். ஃபுல்லாக வெந்ததுக்கு அப்புறம் தான் டைமிங் பொறுத்து. இப்போ நீங்கள் சாப்பாடு உடனே வைக்கணும்னா ஃபுல் வேக்காட்டை போட்டுருவோம். சரி சரி. மணி 12 மணியா 11 மணியா ஒரு 2 மணிக்கு சாப்பாடு முக்கால் வைக்கணும். அப்போ சூட்லேயே பாதி வந்துடும். சரி சரி. அப்போ ஃபுல் வேக்காடு இதாகிடும். கறி 3/4 பதத்துக்கு மேலே வெந்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம வாழைக்காவை சேர்க்குறோம். தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துருவாங்க. இப்போ இதுக்கு தேங்காய்லாம் நம்ம விடுறது இல்லை. கசகசாவும் இப்போ நம்ம சேர்க்கறது இல்லை. முன்னாடிலாம் முந்திரியும் பாதாம் மட்டும்தான் இதில். இல்லை நம்ம ஊர் கலரி மசாலான்றது நம்ம கலரி மசாலா தனியாக போடக்கூடாது. என்றைக்குமே நம்ம தனித்தனியாக மிக்ஸ் போட்டால் தான் அது டேஸ்ட் வராது. இதுதான் கலரி மசாலாவை விட நம்ம வீட்டிலையே இதை பாருங்கள் தனித்தனியாக தான் இதில் போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் தான் ருசி அதிகம் கொடுக்கும். ஸோ எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாம் விட்டதுக்கப்புறம் மேவா சாமான்லாம் விட்டதுக்கப்புறம் அது ஃபுல்லாக எண்ணெய் விட்டுட்டு சூப்பராக இருக்கும். இப்போ முந்திரி பாதாம் மட்டும்தான் விடுறாங்க. முன்னாடிலாம் கசகசா சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கசகசாவை அவாய்ட் பண்ணிட்டு நல்லா நைஸாக அரைச்சி விட்டுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே விட்டாச்சு. கறி ரெடி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் மட்டும், அதாவது பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம அடுப்பில் கிடந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுறாங்க. சுவையான கலரி கறி கல்யாண ஸ்பெஷல் பார்த்துருக்கோம். இது மேலாப்பில் எண்ணெய் நிறைய நிற்கும். ஏன்னா அது சுவை கொடுக்கக்கூடியதே அதுதான்றாங்க. ஆனால் உடம்புக்கு அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இப்போ யாருமே ஃபீல் பண்ணுறது இல்லை. ஆனால் டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்றதுனால எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துட்ருக்காங்க. அதை வருங்காலத்தில் குறைக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். இதுவும் எண்ணெயை அப்படியே சமையலில் பயன்படுத்த மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு அந்த மேலே உள்ள எண்ணெயை எல்லாத்தையுமே ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கறியை வச்சு லைட்டாக மேலே மட்டும் அந்த சிட்டியில் ஊற்றி கொடுப்பாங்க. இதுதான் காயல்பட்டினம் ஸ்பெஷல் கலரி கறி.
சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.